ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சூர்யா. சொந்தங்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் பொண்ணும் என்னோடய ஒய்ஃபும் பண்ணாரி கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம். வாங்க சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். வாங்க அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. சொந்தங்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரியம்மன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க, என்னோட ஒய்ஃபு என் பொண்ணு போயிட்டு இருக்காங்க. நேகா பாப்பா. மைசூர், தாளவாடி, ஆசனூர் போகிறவங்க, இந்த வழியாக போகிறவங்க, எந்த பஸ்ஸு, எந்த வாகனம், எந்த டூ வீலர் போனாலும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு தாங்க மேலேயே ஏறுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோங்க. சொந்தங்களே பாருங்க, கோயில் வேலை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சொந்தங்களே, எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு லைக் தட்டி விட்டு பாருங்கள். பிரியா அப்படி தானே? ஆமாம், அவங்க ஸ்மைல் பண்ணவே தெரிஞ்சுக்கலாம். ஆமான்னு சொல்கிறாங்க. சொன்னாலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ ஒருத்தர் மட்டும் வெளியே வந்து எட்டி பாட்டு போறாரு. அப்படியே உள்ள எத்தனை பேர் நிக்கிறாங்க பிரியா, தெரியுதா? உள்ள பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்ட்டு. தெரியுதான்னு தெரியல. உள்ள நிறைய பேர் நிக்கிறாங்க. சூப்பர் வியூ. கார் பார்க்கிங் வசதி இருக்குங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கார் வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த ரோட்ல போனீங்கன்னா அப்படியே பவானி சாகர் ரூட்டுங்க. ஆனா தலைவா, வாட்டருக்கு நம்ம பைக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் உருவி ஹெல்மெட்லேருந்து எல்லாம் எதுவும் இல்லை தலைவரே. அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இங்க வருங்க, தேங்காய் பழம் வாங்குறதுக்கு பழக்கடை இருக்குங்க. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பண்ணாரியம்மன் தேங்காய் பழக்கடை. சரிங்களா? இந்த கடையில வந்து பழமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போய்க்கலாங்க. கூட்டத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்மையா கூட்டமா இருக்கு. சாமி கும்பிட்டு பார்ப்போம். சாமி துணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காகுங்க. உப்பெல்லாம் கொட்டியாச்சுங்க. இங்க பாருங்க, பாப்பா பாருங்க உங்களோட விளையாடுற எப்படி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சூர்யா. சொந்தங்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பொண்ணும், அந்த தொப்பி எடுத்துட்டு சொல்லுங்க, என்னோட பொண்ணும் என்னோட ஒய்ஃபும் சொல்லியிருப்பா, என்னோட ஒய்ஃபும் 3 பேரும் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பிட்டு அங்கே மாதிரி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பண்ணாரி கோயில் வந்து ரீச் ஆகிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொந்தங்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். போகலாங்களா? நடப்பியா மேட்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கோங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா தேங்காய் வளம், மாலை, சூடோ, ஊதுபத்தி எல்லாமே இங்கே வாங்கிக்கலாங்க. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பண்ணாரியம்மன் தேங்காய் பழக்கடை. முன்னாடியே இருக்குங்க. சரிங்களா? இங்கே வாங்கிட்டு தாங்க நாங்கள் உள்ளே போனோம். சொந்தங்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஃப்ரீயாக முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்படி நேகா பாப்பா எல்லாருமே நம்மளும் போவோம். தலைவர் பாருங்க, தலைவர் உட்காந்துருக்காரு பாருங்க. ஃப்ரீயா எங்க இருக்கீங்க? நல்ல கூட்டங்க. எல்லாம் வாங்கியாச்சு. சாமி கும்பிட்டு உங்களை வந்து பாக்குறேங்க. சரிங்களா? சரியான கூட்டங்க. ஃப்ரீ கூட்டம் எப்படி? கூட்டம் ஃபுல்லா இருக்குங்களாமா? நல்ல கூட்டங்க. தமிழ்நாட்டிலேயே நல்ல சிறப்புமிக்க கோயிலும் பண்ணாரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. இது சத்தியமங்கலத்து பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு. பாருங்க, பயங்கரமா கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல தான் இப்ப நம்ம சாமி கும்பிட போறோம். பாப்பா வாங்க. பாப்பாவை வச்சுட்டு இன்னைக்கு சாமி கும்பிடுறது பாத்தீங்கன்னா நாங்க உள்ள போய் கும்பிடலைங்க. நாங்க வெளியிலே கும்பிட்டுக்கலாம்னு இருக்கோம். டைம் வேற ஆயிடுச்சுங்க. ஆனா வந்து பாப்பா அழுது அப்படிங்கிறத வெளியிலே கும்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோங்க. போய் என்ன கும்பிட்டுக்கலாம். சரிங்க, கும்பிட்டு உங்களை வந்து பாக்குறேங்க. சாமி கும்பிட்டுக்காங்க மக்களே. அப்போ குட்டு வச்சு விட்ருங்க. மேகா ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு. வாங்க சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி போகலாம். மேகா பேசிடுங்க. சாமி கும்பிட்டாங்க, ஃபேமிலியோட உட்கார போறாங்க. கொஞ்ச நேரம் சாமி கோயிலுக்கு வந்தா உட்காந்து நம்ம மனசுக்கிற குறை எல்லாத்தையுமே சாமி கிட்ட சொல்லுவாங்க. பண்ணாரியம்மன் கண்டிப்பா சொல்றாங்க, நிச்சயமா நிறைவேற்றுவாரு. இதாவது நான் அனுபவத்துல சொல்றேங்க. மேல கொஞ்சம் இங்க பாருங்க. சூப்பர். பண்ணாரியம்மன் கோயில பாத்தீங்கன்னா கோயில் வேலை ஆயிட்டு இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த வழியா சுத்தி வந்தாங்க. அதான் நடந்து வர்ற பாதை பாத்தீங்கன்னா எல்லாமே வெயில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க மேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா கூலிங் சீட் மாதிரி சூப்பரா இருக்கு. பாருங்க, கோயில் வேலை ஆயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு போகுது. இன்னைக்கு கோயில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் நல்லா பண்றாங்க. சூப்பர். அப்போ அது இல்லாம மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சென்னையில இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க, அதாவது மைசூர்ல இருந்து வராங்க. கோயிலோட சிறப்பம்சங்களே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இறையருள் உள்ள கோயில்னு சொல்லலாம். நல்ல தெய்வ சக்தி உள்ள கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் பண்ணாரியம்மன் கோயில் லொக்கேட் ஆயிருக்குங்க. பாருங்க, கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை அன்னைக்கும் கூட்டம் அதிகமாகி வந்துட்டே இருக்காங்க. இந்த பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போய் பாருங்க. நீங்க கேட்ட வரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க. கோயிலோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நாங்க சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் வந்து இந்த சத்தியமங்கலம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வாங்க. சொன்னாங்களே சாமி கும்பிட்டுக்காங்க. பண்ணாரியம்மனோட ஆசி எப்பவுமே உங்களுக்கு கண்டிப்பா நல்லதாவே நடக்குங்க. சாமி கும்பிட்டுக்காங்க. பாருங்க, பண்ணாரியம்மா எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. மக்கள் எல்லாம் நடந்து வர்றதுக்கான பாதை எல்லாமே நடைபாதையா பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்புங்க பண்ணாரியம்மன் கோயில்ல.
வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பண்ணாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் எல்லாரும் இதுல போய்க்கலாம். இதுலயே அப்படியே வந்துங்க, அப்படியே இருங்க நான் காட்டுறேன். அப்படியே இந்த வழியா போற மாதிரிங்க மெயின் ரோட்டுக்கே போயிருது. சிறப்பா இருக்கு, சூப்பர். பாருங்க, இந்த பக்கம் வந்து வேலை ஆயிட்டு இருக்குங்க, கோயில் வேலை இன்னும் ஆயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஆயிட்டு இருக்குங்க. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா சென்னை எல்லா மாவட்டத்துல இருந்தும் வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. இது இப்ப நான் கண் கூட பார்த்தேன். கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கூட்டம் இது இருக்குன்ட்டு. தாய்மார்கள் வராங்க பாருங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பால் ஊட்டு முறை தனியாவே இருக்குங்க. கூட்டம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. அதனால சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வர போகிறாங்க. வெளியே வந்தாச்சு, போயிட்டு இருக்காங்க, கட்டிங் போயிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணாரி கோயிலுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மைசூர் தாளவாடி அந்த ரோடு போகுதுங்க. லெஃப்ட் எடுத்தால் பவானி சாகர், ரைட் எடுத்தீங்கன்னா மைசூர் தாளவாடி ஆசனூர், அப்படியே அந்த ரோடு போகுதுங்களா. அப்படியே பண்ணாரி கோயிலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் புலிகள் விழிப்புணர்வு மையம் இருக்குங்க. இங்கே போய் சுற்றி பார்த்துக்கலாங்க. சரிங்களா. அப்படியே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்தியமங்கலம் போகுதுங்க. நான் சொன்னேன்லங்க, இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி சாமி கும்பிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க கோயிலுங்க பண்ணாரியம்மன் கோயில். சந்தோஷம் சொந்தங்களே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பக்ரீத் பண்டிகை அன்றைக்கி நம்ம வந்து பண்ணாரியம்மன் கோயிலை வந்து தரிசிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் வாங்க பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வாங்க, மறக்காமல் வந்து சாமி கும்பிட்டு போங்க. இன்றைக்கி வந்து இங்கே கிளைமேட் சரி, நிறைய மக்களோட பேசினேன், நல்லா இருந்துச்சுங்க. நம்ம சேனல் தான், நம்ம பையன் தான் சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி சொந்தங்களே.